ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பிஎஸ் சினிஃபைல் யூடியூப் சேனல். நீங்கள் பார்க்க போகிறது இன்னைக்கு அமேசான் பிரைம் ஓடிடியில் ரிலீஸ் ஆன 2K லவ் ஸ்டோரி அப்படிங்கிற தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்தில் டெபியூ ஆக்டர் ஜெகவீர், மீனாட்சி கோவிந்தராஜன், பாலசரவணன், ஜெயபிரகாஷ் இவங்களாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் சுசீந்திரன். இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ மூவிக்குள்ள போகலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் மெயின் கருவாக இந்த படத்தில் சொல்ல வர்றது, ஒரு பையனும் பொண்ணும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்க கடைசி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியுமா முடியாதா, இல்லை ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ரெண்டு பேருக்கும் லவ் ஆகி கல்யாணம் பண்ணிடுவாங்களா இப்படின்னு காட்டுறது தான் இந்த படத்தோட மெயின் ஸ்டோரியே. இதை இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த 2K கிட்ஸை வச்சு சொன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டைரக்டர் சுசீந்திரன் ஒரு படமா எடுத்திருக்காரு. இது ஒரு காமெடி டிராமா ஜானர். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல பெருசா பாசிட்டிவ்ஸே இல்லை. ஏன்னா டைரக்டர் சுசீந்திரன் அப்படிங்கிறவர் எனக்கு நான் மகான் அல்ல அப்படி மாதிரி ஒரு நிறைய பிளாக் பஸ்டர் மூவி கொடுத்தவர். இதே மாதிரி ஸ்கூல் பசங்களை வச்சு ஆதலால் காதல் செய்வீர் அப்படின்னு ஒரு படம் எடுத்தாரு. அந்த படமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அதே எக்ஸ்பெக்டேஷன்ல தான் நான் இந்த படத்தையும் பார்த்தேன். ஆனா அவரோட டச் இந்த படத்துல எங்கேயுமே தெரியல. எல்லாமே ரொம்ப பிளாட்டா, ரொம்ப ஆர்டிபிஷியலா, எமோஷன்ஸும் ஒர்க் அவுட் ஆகல, காமெடியும் ஒர்க் அவுட் ஆகல, எதுவுமே இந்த படத்துல ஒர்க் அவுட் ஆகல. ஏனாதானோ அப்படிங்கிற மாதிரி படம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மீனாட்சி கோவிந்தராஜன் அவங்களோட பார்ட்டை நல்லாவே பண்ணியிருக்காங்க. அது மட்டும்தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே பிளஸா தோணுது. அதே மாதிரி டி இமானோட மியூசிக் அப்பப்போ பிஜிஎம்ல நல்லா வருது. அதை தவிர வேற எதுவுமே இந்த படத்துல பாசிட்டிவ்ஸ் கிடையாது. பாலசரவணன், சிங்கம் புலி, ஜிபி முத்து இவங்க எல்லாருமே இருந்தும் காமெடி அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் சுத்தமா இந்த படத்துல இல்ல. இந்த பையனும் பொண்ணும் ஃப்ரெண்ட்ஸா வாழ முடியும் அப்படிங்கறத ஜஸ்டிஃபை பண்றதுக்காக இவங்க என்னெல்லாமோ குட்டிக்காரன் நடிச்சிருக்காங்க. ஏன்னா சில சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வழக்கமான இருக்கிற படத்துல வர மாதிரி ஹீரோ ஹீரோயினும் சேர்ந்துருவாங்க, அந்த மாதிரி தான் கொண்டு போவாங்க. பட் ஆனா இந்த படத்துல அப்படி காட்டிடவே கூடாது அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப காஷியஸா இருக்காங்க. அதனால கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் சேர்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வந்தாலும் ஐயோ இந்த மாதிரி போக கூடாது அப்படிங்கறதுனால டக்குன்னு கட் பண்ணி வேற மாதிரி முடிச்சிடுறாங்க. படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பெருசா கனெக்டே ஆகாது. இதுக்கு முன்னாடி பிரசாந்த் அண்ட் ஷாலினி பிரியாத வர வேண்டும் அப்படிங்கிற படம் நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த படத்தோட சாயல் இந்த படத்துல ஏகப்பட்டது இருக்குது. இந்த படத்துலயாவது சில காமெடிஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சுது. ஆனா இந்த படத்துல சுத்தமா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. மொத்தத்தில் இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, டைரக்டர் சுசீந்திரன் கிட்ட இருந்து இப்படி ஒரு படத்தை நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிலோ ஆவரேஜான மூவி தான். கட்டாயம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இன்கேஸ் நீங்க இந்த படம் ஆல்ரெடி பார்த்திருந்தாலோ இல்ல இப்போ ஓடிடியில பாத்தீங்கன்னாலோ நீங்க எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன்.